திரு ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக தேர்தல் நாடகத்தில் இறங்கிட்டார் உள்ள. நலம் காக்கும் ஸ்டாலின், நலம் காக்கும் முதல்வர்னு வை, நீ தானே முதல்வர், உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது ஒரு முதலமைச்சர் தன்னுடைய சொந்த பெயரை அரசினுடைய நிதியிலே நடக்கிற திட்டத்திற்கு வைத்திருக்கிறாரா? எங்கேயாவது நடந்திருக்கா? இந்தியாவில் யாராவது வச்சிருக்காங்களா? ட்ரெயினுக்கு வெளியே ஸ்டாலின் முகம், மெட்ரோவுக்கு வெளியே வந்தா ஸ்டாலின் முகம், எல்லா பில்லர் பிரிட்ஜ் பில்லர்லயும் ஸ்டாலின் முகம் கேட்டாங்களா யாராவது? அவ்வளவு விளம்பர வெறி. பிஜேபி எதிர்ப்பை மட்டும் வைத்து ஆட்சி அமைக்கலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் கனவு கொண்டு வந்தார். மத்திய அரசோடு அண்டி போகும்போது எங்களுக்கு திட்டம் வருது. 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கியிருக்காரு எடப்பாடியார். ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒன்னால வாங்க முடியல. 39 MP என்ன பண்றான்? பாலுக்கு விலை ஏற்றிட்டான், 11 முறை ஏற்றிட்டான். கேட்டா மத்திய அரசு ஜிஎஸ்டி ஏற்றிடுச்சுங்கிறான். பாலுக்கு ஜிஎஸ்டி இல்லைங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத அமைச்சர் தான் பால்வளத்துறை அமைச்சர். ஆர்கே நகர் தேர்தலின் போது எஸ்ஐஆர் வேண்டும் என்றே சொன்னவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இது அவர் மறுக்க முடியுமா? அவர்னால நாங்க அதிமுகவோட கம்மியான பெர்சன்டேஜ் தான் கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் சொன்னேன், பிறவியிலேயே திருட்டுத்தனம். பிறக்கும் போதே இந்த வித்தையெல்லாம் கத்துக்கிட்டு தான் திமுகவில் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க டியூன் ஆயிடுவாங்க. 500 கோடி பட்ஜெட்ல போடுறீங்க, அதை சொல்லித்தர வாலண்டியருக்கு வெறும் 1000. மிச்சம் எங்க போகுது நினைக்கிறேன்? மிச்சம் எங்க போகுது? அதான் நீங்க கேட்குறீங்க, அதை தான் நானும் கேட்குறேன். மக்கள் அந்த ஒரு பர்செப்ஷனுக்கு வந்துட்டாங்க. 2011 ஹிஸ்டரி ரிப்பீட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். திமுக நாங்க மாநில கல்விக் கொள்கை ஒன்று வகுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்களா? அந்த கல்விக் கொள்கை அமலுக்கு வரலன்னு நினைக்கிறேன். இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுங்களா? வரவே வராது. ஏன்னா இன்னும் 6 மாசத்துல வீட்டுக்கு போயிடுவான் திமுக. டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன், எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்திந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாடு மாநில இளைஞரணி செயலாளர் திரு VPP பரமசிவம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் தமிழ்நாட்டினுடைய அரசியலையே மாற்றி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 200 தொகுதிகளை நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுக இப்போ அதை பற்றி பேச்சே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த எழுச்சி பயணம் அப்படிங்கிறது எடப்பாடியார் தொடங்கிய போதே அவருடைய எண்ணமும் வியூகம் ரெண்டுமே தெளிவாக இருந்தது. அதாவது தமிழ்நாட்டை இந்த தீய சக்தி திமுக போலி திராவிட மாடல் அரசிடமிருந்து மீட்க வேண்டும். அதற்கு காரணம் அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிறத தாண்டி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். எடப்பாடியாரும் 4 ஆண்டு காலம் இருந்தாங்க. அம்மா அதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆஃப் ஏடிஎம்கேவுடைய ஆட்சியில் மக்கள் எப்படி இருந்தாங்க வெர்சஸ் இப்போ இந்த 4 ஆண்டில் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ மீண்டும் அவர்களுக்கு ஒரு நல்லாட்சியை, அம்மாவினுடைய ஆட்சி, அமைதி வளம் வளர்ச்சி அந்த பாதையில் கொடுக்கணுங்கிற அந்த இன்டென்ஷனோட கிளம்புனாங்க. ஸோ ரொம்ப தெளிவாக அதில் அரசியல் கலக்காமல் திமுக அரசினுடைய தவறுகளையும் அவங்க எங்கெல்லாம் ஃபெயில் ஆகிருக்காங்கிறது சுட்டி காட்டி பேசுகிறாங்க. ரொம்ப நாகரிகமான முறையில் மக்கள் புரிந்து கொள்கிறதில் அதை பேசுகிறாங்க. திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த எழுச்சி பயணம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 185 கான்ஸ்டிடுவன்சிஸ் முடிச்சாச்சுங்க. ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் மக்கள் வர்ற அந்த ஆர்ப்பரிப்பு, அந்த எழுச்சி, அந்த கூட்டத்தை பார்க்குற பொழுது ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆகிருக்கு. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கொடுக்குற அந்த விளக்கத்தையும் அவர் கொடுக்குற அந்த அஷூரன்ஸையும் மக்கள் ரொம்ப முழு மனதாக ஏற்றுக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். இந்த பயணம் தொடங்கும் பொழுது எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து தொடங்குறாரு, அவங்க அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியா, மற்ற ஊர்களுக்கு போனால் கூட்டம் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எல்லா இடங்கள்லையும் கூட்டம் வந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, காசு கொடுத்து கூப்பிட்டாங்க அப்படின்னு. இப்போ தொடர்ந்து அவர் என்ன பண்ணாலுமே குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. அமைதியாகவே இருந்து மீண்டும் ஒரு முறை ஆட்சியை தங்கிட்ட கொடுத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எதிர்கட்சியாக ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மிக வேகமாக களத்தில் இறங்கியிருக்கார். இன்ஃபேக்ட் அவங்க சொன்ன குற்றச்சாட்டு கோயம்புத்தூரில் சேஃபாக ஆரம்பிக்கிறாங்க. நான் கோயம்புத்தூர்லேயும் நான் இருந்தேன். கடைசியாக இப்போ நடைபெற்ற நாமக்கல் அந்த பகுதியில், தருமபுரி பகுதிகளுக்கும் நான் போயிருந்தேன். கோயம்புத்தூர் 1 மடங்கு என்று சொன்னால் கடைசியாக நடைபெற்ற நம்ம நாமக்கல் அண்ட் தருமபுரி 5 மடங்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை நாளுக்கு நாள் அந்த கூட்டம் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது உண்மையான மக்கள் எழுச்சி. அது
தானாக உருவாக்கப்பட்ட எழுச்சியாக நிச்சயம் இப்படிலாம் நீங்கள் ஊடகங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? ஸோ அந்த எழுச்சியை வந்து நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இது வந்து மக்கள் எடப்பாடியார் மீண்டும் வர வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்து விட்டார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அவர் வர வாகனத்தை குறை சொல்கிறாங்க, சுந்தரா டிராவல்ஸில் வர்றாரு அப்படிங்கிறாங்க, காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விமர்சனங்கள் வச்சு நிறைய திமுக சார்பாக பல போலி ஊடகங்களும் சரி, இப்போ தலைவர்களும் கூட்டணி தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னாலே பயம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால் மீண்டும் அம்மாவினுடைய ஆட்சியான எடப்பாடியார் தலைமையில் அமைவதை நிச்சயமாக திமுக அல்ல யாராலும் தடுக்க முடியாது. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல்னு சொன்னப்போ இடி அப்படின்னு பயங்கரமாக ஆரம்பிச்சாங்க, அப்படியே டோட்டலாக சைலண்ட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்காக 2538 இடங்களுக்கு வந்து 25லேருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. 888 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பில்டிங் கட்டுறது அது ஒரு 2000 கோடி அப்படின்னு கோடிக்கணக்கில் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? திமுகனாலே விஞ்ஞானபூர்வமான ஊழல்ங்க. அது கருணாநிதி காலத்திலிருந்து அது மாறாத உண்மை அதுதான். ஏன்னா சர்க்காரியா கமிஷன் அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சர்க்கரை ஊழலில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஞ்ஞானபூர்வமாக யாராலும் ஊழல் செய்ய முடியாதுன்னு அன்றைக்கே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து என்ன இது காட்டுது, இந்த நீங்கள் சொல்கிற அந்த இது வந்து லோக்கல் பாடிஸ் அண்ட் வாட்டர் சப்ளையில் ஒரு 2500 போஸ்ட்டுக்கான அந்த தேர்வில் வந்து இவங்க முறைகேடாக பணம் வாங்கியிருக்காங்க. 25லேருந்து 45 லட்சம் ரூபாய் வாங்கியதாக குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. இதில் என்ன விஷயம்னா, இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நேரடியாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபிக்கு லெட்டர் வச்சுருக்காங்க. எங்களுக்கு இப்படி ஒரு இது வந்திருக்கு, நாங்கள் என்கொயர் பண்ண போகிறோம், நீங்கள் எஃப்ஐஆர் மட்டும் போடுங்கன்னு ஆல்ரெடி லெட்டர் போட்டிருக்காங்க. இன்னும் அந்த லெட்டர் எந்த ஊடகத்துலேயும் வந்ததாக தகவல் இல்லை. என்ன இதில் எனக்கு வருத்தம் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இப்போ தான் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு அமைச்சர் இதே போன்ற ஒரு அரசு வேலைக்கு பணம் வாங்கிய குற்றத்திற்காக தன்னுடைய அமைச்சர் பதவி இழந்திருக்கிறார், ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அப்புறம் நெஞ்சுவெளி நாடகம்லாம் நடத்தி ஆப்ரேஷன் உண்மையிலே பண்ணாங்களான்னு தெரியல பாவம். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஒருத்தர் பதவி இழந்திருக்கிறார் ஒரு அரசு வேலை ஸ்கேமில். அதுக்கு பிறகும் தைரியமாக இப்படி ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒன்றே ஒன்று தான் காட்டுது, அவர்களுடைய ஜீனில், திமுகவினுடைய ஜீனில் இந்த ஊழல் டீப் ரூட்டாக வேரூன்றி இருக்கிறது என்பதை தவிர வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல. நிச்சயமாக மக்கள் இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை எழுத தயாராக இருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு தான் சார், அதை சிபிஐக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்னதுமே தமிழக அரசு சார்பில் வேண்டான்னு சொன்னாங்க. இப்போ வந்து மறுபடியும் 2வது முறை மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க, சிபிஐ வழக்கு வேண்டான்னு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஸ்டாலின் அவர்களே தன் வாயால் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டதாக தான் நான் பார்க்குறேன். அன்றைக்கு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவியை போய் அவர் சந்தித்தது நாடகத்திற்காக, வாக்கு அரசியலுக்காக என்பதைத்தான் அவருடைய இந்த மூவ் வந்து எனக்கு காட்டுறதை நான் பார்க்குறேன். ஸோ அப்போ சமூக நீதி, சமத்துவம் இது எல்லாமே அவர் உதட்டிலிருந்து வருகிறது, உள்ளத்திலிருந்து வரவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஏன்னா இன்றைக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் பட்ட பகலில் இது வந்து அவர் இறந்தார் என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய அசிங்கம். ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரில் நீங்கள் இருக்கிற உங்களுடைய காவல்துறை தலைமையகம் இருக்கிற இடத்துல ஒரு தேசிய தலைவரை பயம் இல்லாமல் காலையில் வெட்டுறான். அப்போ இது யாருக்கு அசிங்கம்? நேரடியாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அசிங்கம், முதலமைச்சர் அவருக்கு அசிங்கம். அதை சிபிஐ கண்டுபிடிச்சா என்ன, உங்கள் போலீஸ் கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிச்சி குற்றவாளி தண்டிக்கப்பட்டால் நீங்கள் மாறு தட்டிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் இதில் சிபிஐ தலையிடக்கூடாது என்று சொல்கிறீர்கள் சொன்னால் யாரை காப்பாற்றுகிறீர்கள்? 2 என்கவுண்டர் நடந்திருக்கு, அது எதுக்காக நடந்துச்சுன்னு இது வரைக்கும் கிளாரிஃபிகேஷன் இல்லை. 2 முறை சிபிஐக்கு இவங்க வந்து போகக்கூடாதுன்னு மேல்முறையீடு போயிருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாமே என்ன செய்யுது, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், அவ்வளோதான். ஸோ இதில் டெஃபினட்டாக ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இது இல்லாமல் இருக்காதுங்க. 2வது, இந்த சிபிஐக்கு மறுப்பு தெரிவித்து இவங்க போகிறது வந்து இந்த நிகழ்வில் மட்டும் இல்லைங்க. ஒரு சின்ன குழந்தை அண்ணா நகரில் கற்பழிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கோர்ட் வந்து அதில் தலையிட்டு சிபிஐ விசாரணை செய்யணும்னு சொன்னப்போ அந்த 4 வயது சிறுமியினுடைய நியாயம் கிடைப்பதற்கு எதிராக கூட இதே ஸ்டாலின் அரசு மேல்முறையீடு போய் இதை சிபிஐ விசாரிக்கக்கூடாது, நாங்கள் தான் விசாரிக்கணும்னு சொல்லி மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் ஒரு சிட்டிங்க்கு அந்த வக்கீலுக்கு, முகுல் ரோஹித்னு நினைக்கிற அந்த லாயர், அவரை வச்சு வாதாடி சிபிஐக்கு கொடுக்கக்கூடாதுன்னாங்க. ஸோ இதில் ஒன்றுமே எனக்கு கான்செப்டே புரியலைங்க. எந்த அளவுக்கு இவர்கள் இரக்கமில்லாதவர்களாக திரு ஸ்டாலின் அவர்களும் திமுகவினுடைய அரசும் மாறி இருக்கிறது என்பதற்கு இதுவே உதாரணம். அதனால் நிச்சயமாக திருமாவளவன் போன்ற இன்னும் பல தலித் இயக்கங்களை சார்ந்திருக்கிற தலைவர்கள் எல்லாம் தயவுசெய்து சிந்தித்து தொடர்ந்து இந்த திமுகவினுடைய தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற முடிவை
நல்ல முடிவை விரைவில் எடுத்தால் நல்லா இருக்கும். சரி, இப்போ சமீபத்துல முதல்வர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. 2026லயும் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு. அது வந்து நான் ஆணவத்துல சொல்லல. ஆட்சியோடைய செயல்பாடுகள் வச்சும் மக்கள் மேல நம்பிக்கை வச்சும் சொல்றேன் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த பக்கம் பார்த்தா டெல்டா விவசாயிகளை கண்டுக்காமலே போயிட்டாங்க. நெற்பயிர்கள் வந்து அவ்வளவு வீணாச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டுல ஆரம்பிச்சு இந்த வேலைவாய்ப்பு ஊழல் வரைக்கும் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் திமுக மேல இருக்கு. இதை பத்தி முதல்வர் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாரு, பேசுவாரு அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் சிலம்பம் சுத்துறது, இன்னொரு பக்கம் வந்து கட்சி அலுவலகம் திறந்து வைக்கிறது, இன்னொரு பக்கம் 3000 தொண்டர்கள் கிட்ட இந்த வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லி பேசி பிரியாணி போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதை என்ன கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டின்னு எடுத்துக்கலாம் சார்? மக்கள் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கப்பவும் இந்த திமுகவை சுத்தி தான் அவங்களுடைய மைண்ட் இருக்கு அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கலாம்? அதிகாரத்தினால் உருவான ஆணவம், அதுதான் இதற்கு சரியான பதில். திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அதிகாரம் நிலையானது என்று ஒரு ஆணவ போக்கை கடைபிடித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தையில் வேணால் ஆணவம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவர் நினைக்கிறது என்னென்னா, மக்கள் மறதி குணம் கொண்டவர்கள், தேர்தலுக்குள்ளே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. பணம் கொண்டு அதிகாரத்தை கொண்டு அவர்களுக்கு இந்த கசப்பான உண்மையெல்லாம் நான் மறக்க செய்து விடுவேன். என்கிட்ட பெண் அமைப்பு இருக்குது, என்னுடைய குடும்ப கட்டமைப்புகள் இருக்கிறது, வியூக வகுப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆணவம் தான் இவர் இப்படி பேச வச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கு அந்த நெல்மணிகள் பாதித்தப்ப விவசாயிகள் வந்து எவ்வளவு வேதனைப்பட்டு உண்மையான ஒரு விவசாயியாக அவர்களோடு தோளோடு தோள் நின்ற எடப்பாடியாருடைய வருகையின் போது அவர்கள் அதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவினர் அதில் என்ன செய்ய முடியும், இனி வருங்காலத்தில் என்ன செய்யலான்னு பேசுறதுக்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவர் சொல்கிறார், அங்கே அப்படி எந்த நெல் மூட்டைகளுமே வைக்கப்படவில்லை, காத்திருப்பில் இல்லை, எல்லாமே கொள்முதல் பண்ணிட்டோம், அந்த கொள்முதல் நிலையத்துறை ஒன்றும் இல்லைங்கிறார். மாறாக ஒரு குறை சொன்னவர் விவசாயியை வந்து துப்பு துளக்கி இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த காவல்துறையை வச்சு அந்த அம்மா வந்து வெறும் நடவு தான் நட்டுருக்காங்க, அவங்க அறுவடையே பண்ணலைன்னு அந்த அம்மாவை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், ஒருத்தர் உங்கள்கிட்ட குறை சொல்லிட்டாங்க, அந்த குறையை நீங்கள் வந்து மக்களுடைய குறையை ஏற்றுக்கொண்டு அது மாதிரி நடந்திருக்கான்னு பார்த்து இன்னும் நாங்கள் என்ன பெட்டராக பண்ணணும்னு யோசிக்கணும். ஆனால் இவங்க வந்து ஆனால் எடப்பாடியார் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முனைகிறாங்களே தவிர ஒரு தீர்வு சொல்லணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அமைச்சர் என்ன சொல்கிறாருங்க, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, அவங்க ஆட்சியில் இவ்வளோ பெருசு முளைச்சிருந்துச்சுங்க, எங்கள் ஆட்சியில் இவ்வளோ தாங்க முளைச்சிருந்தது, இது ஒரு பதிலுங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஃபண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணுறாங்க. எத்தனை கருணாநிதியினுடைய பேரில் எத்தனை சிலை திறப்பு, எத்தனை நாணயம் வெளியீட்டு விழா, எவ்வளவு பூங்காக்கள், எத்தனை நூலகங்கள். இந்த கொள்முதல் நிலையங்கள் கட்ட முடியாதுங்களா? சரி, நாங்களே இருக்கோம், எங்களுக்கு மாற்றாதானே உங்களை கொண்டு வந்தாங்க. இந்த 4 வருஷத்தில் நீங்கள் அதை பண்ணி நல்ல பேர் வாங்க வேண்டியதானே? டெல்டா மக்கள் டெல்டாக்காரன் மாறுதுட்டீங்க இல்லையா? நீங்கள் பண்ண வேண்டியதானே? எங்கள் எடப்பாடியார் டெல்டாக்காரன்லாம் இல்லை, ஆனாலும் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்து அந்த ஓஎன்ஜிசி கேஸை பதிக்க முடியாமல் பண்ணாரா பண்ணலையா? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. மேபி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக கையெழுத்து போட்ட திட்டத்தை முடக்கிட்டார் இல்லையா எடப்பாடியார், பாதுகாக்கப்பட்ட மேலாண் மண்டலம் கொண்டு வந்து. அதனால அவங்க அந்த கம்பெனியினுடைய நற்பெயரை வாங்க முடியாமல் போச்சே, ஈஸ்டர்ன் எனர்ஜி இந்தியா கம்பெனி. அதனால எதுவும் கோபமாக விவசாயிகளை வஞ்சிக்கிறாரோ, அல்லது நம்ம டிஆர்பி ராஜாலாம் முதல்ல அங்கே அந்த அமைச்சர், அந்த பகுதி அமைச்சர் இருக்கார், அவங்களுக்குலாம் அங்கே தொழிற்சாலை தொடங்குற வாய்ப்பெல்லாம் போயிருச்சேங்கிற கோபத்தில் டெல்டா விவசாயிகளை இவர்கள் புறக்கணிக்கிறார்களோ என்று கூட எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய வேதனையை புரிந்து கொள்ளாத அரசாக இவர்கள் இதை கடந்து செல்வது என்பது நிச்சயமாக ஒரு ஆணவ போக்கு தான். அதில் வேற தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் வேற, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் உண்மையிலே ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறேன். ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரஜையாக, ஏடிஎம்கே காரன் இல்லை, ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நம்மளோட ஸ்டேட்டில் இருக்கேங்கிற அந்த அடிப்படையில் சொல்லும்போது கூட இன்றைக்கி வந்து அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். அதிகமாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கிற மாநிலம். போன 5 ஆண்டுக்கும் இப்போக்குமே கம்பேர் பண்ணால் கூட இப்போ 68.2% இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள். ஆதி திராவிடர் பழங்குடியின சமூகத்துக்கு எதிரான அந்த குற்ற சம்பவங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு 52% இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தொழில் முதலீடுகள் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு மிகப்பெரிய ட்ராமாவை நடத்தினாங்க. ஃபாக்ஸ்கான் வந்து அதுக்கு மொத்தமாக ஒரு பெரிய குட்டு, இந்த சாயம் வெளுத்துச்சுன்னு சொல்லுவாங்க, அதுமாதிரி ஒரு 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சட்டமன்றத்தில் அவ்வளோ தைரியமாக அவங்க பொய்யா நாங்கள் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த கன்சர்ன் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அதை மறுத்துருக்காங்க. கூகுள் ஏஐ இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஸோ எல்லா தொழில் முதலீடுகளும் இது தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலம் இல்லை என்று முடிவெடுத்து உலகத்தினுடைய தலை சிறந்த நிறுவனங்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு போயிட்டுருக்காங்க. மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூரில் வந்து 2 நாள் இருந்து கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்க எல்லாரும் நீங்கள் எங்கள் மகாராஷ்டிராவுக்கு வாங்க, நாங்கள் அங்கே உங்களுக்கு தேவையான சப்சிடி பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்குறோம், நீங்கள் அங்கே வந்து டெக்ஸ்டைலில் நல்லா பூமிங்காக நீங்கள் வரலான்னு சொல்லி இன்வைட் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தொழில் முதலீடு அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. நீங்கள் நல்லா யோசிங்க, துபாய், ஜெர்மனி எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டாங்க. 10.32 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. வெள்ளை அறிக்கையை கேட்டால் ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாமல் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து
டிஆர்பி ராஜா கேட்குறாரு. இதெல்லாம் மக்கள் பார்க்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் உங்களுக்கு எங்களை கேட்டிங்கல்ல, நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியதானே 10.32ல் இவ்வளோ லேக்ஸ் வந்திருக்குங்க, இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐ பெட்டுங்க 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட வந்திருக்காரு. ஒரு 50,000 to 1 lakh வேலை வாய்ப்புகள் கூட இதுவரை நடந்திருக்காது. ஆனால் இவங்க கிளைம் பண்ணுறது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம், 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் எக்ஸ்பான்ஷன்ஸ். ஸோ முதலீட்டில் வேறு மாநிலங்களுக்கு அந்த முதலீடுகள் செல்கின்ற பொழுது நாங்கள் தலைகுனிந்து நிற்கிறோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையுமே இன்றைக்கி காவல்துறை தங்களுடைய அந்த இதை இழந்துட்டாங்க. மத்திய அரசு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பை மட்டும் வைத்து ஆட்சி அமைக்கலான்னு திரு ஸ்டாலின் அவர்கள் கனவு கொண்டிருக்கிறார். நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்குறது, அதிமுகவும் கூட்டணியில் இருந்திருக்கு, நீங்களும் கூட்டணியில் இருந்திருக்கீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுக கூட்டணியில் இருந்தோ இல்லாமலோ தமிழ்நாட்டினுடைய பல உரிமைகள் பறிக்கப்பட்ட போது, தமிழ்நாட்டுக்கு பல இடையூறுகள் வந்தபோது அதை தைரியமாக எதிர்த்து நின்று அதை மீண்டும் பெற்றிருக்கிறோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திருக்கிறோம், 21 நாள் போராடி. டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மத்திய அரசுக்கு எதிராகத்தான் நம்ம அறிவிச்சிருக்கோம். நீட் 7.5% இடஒதுக்கீடு நீட்டுக்கு எதிராக கொடுத்த போது கவர்னர் கையெழுத்து போடல. ஆனால் எடப்பாடியாருடைய அந்த சிஎம்முடைய ஸ்பெஷல் பவரை வச்சு தான் நம்ம அந்த ஸ்கீமை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்படி எல்லா இடங்களிலும் மத்திய அரசை எதிர்த்து நாங்கள் சில உரிமைகளை மீட்டு இருக்கிறோம். நீங்கள் 39 MP 2 டெனுவராக வச்சுருக்கீங்க, பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்து 15 வருஷமாக பிஜேபி தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த திமுக 4.5 ஆண்டு காலிலே ஆண்மையோடு பிஜேபி அரசை எதிர்த்து, மோடி அவர்களே அமித்ஷாவை எதிர்த்து, நான் தமிழ்நாட்டிற்கு இதை பெற்று வந்தேன், தமிழ்நாட்டுக்கு எதிராக அவர்கள் செய்த ஒரு திட்டத்தை நான் நிறுத்தினேன் சொல்ல முடியுமா? அவங்களால வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு எதுக்கு பிஜேபி எதிர்ப்பு பயன்படுது? இஸ்லாமியர்களுடைய வாக்கு, கிறிஸ்டியன்ஸுடைய வாக்கு தேர்தலில் வெற்றி பெறணும். அங்கே போய் சென்ட்ரல் ஹாலில் உட்காந்து ரசகுல்லா சாப்பிடணும், அங்கே எந்த சண்டையும் போட மாட்டோம், அங்கே எல்லாரோடையும் நல்லா பேசிக்கும். மோடி அவர்கள் வந்தால் வெள்ளை கொடி பிடிப்பார்கள். அவர்கள் தந்தையினுடைய சிலையை திறப்பதற்கு வெங்கையா நாயுடு வரணும் RSSலேருந்து, ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து வந்து கருணாநிதி அவருடைய நாணயத்தை வெளியிடுவார்கள். பாராளுமன்றத்தில் இருக்கிற திமுகவினுடைய அலுவலகத்தை திறப்பதற்கு JP நட்டா வர வேண்டும் என்று தவம் கிடப்பார். கேட்டால் எங்களை பிஜேபிக்கு அடிமை என்று சொல்லுவார். பிஜேபிக்கு அதிமுக யாருக்குமே என்றைக்குமே அடிமை இல்லை. பிஜேபியோடு அண்ணா அவர்கள் சொன்னது போல கட்டுண்டு வாழும், பிரிவினை நாடும், சமநிலையில் இணைவோம். we are neither dependent nor independent, we are interdependent. மத்திய அரசோடு அண்டி போகும்போது எங்களுக்கு திட்டம் வருது. 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கியிருக்காரு எடப்பாடியார், ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒன்றால் வாங்க முடியல. 39 MP என்ன பண்ணுறான்? பிரைம் மினிஸ்டர் கிராப் இன்சூரன்ஸ், இந்தியாவிலேயே அதிகமாக ஃபார்மர்ஸை இன்க்ளூட் பண்ணி கிராப் இன்சூரன்ஸ் பண்ணி PM உடைய அந்த கிராப் இன்சூரன்ஸ் ஃபண்டை விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்தது அதிமுக. இப்போ நீ PM கிராப் இன்சூரன்ஸ் ஒழுங்காக பண்ணலை, விவசாயிகளுடைய அந்த வயலில் பூரா எல்லா அந்த விளைச்சலும் இன்றைக்கி மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. உன்னால் பெனிஃபிட் கொடுக்க முடியாது, இன்சூரன்ஸ் கவர் கொடுக்க முடியல. 100 நாள் வேலை திட்டம் அதிமுக அரசு இருந்தப்போ 100 நாள் முழுமையாக செய்தார்கள். 275 ரூபா சம்பளம் போராடி வாங்கி கொடுத்தோம். நீ ஆட்சிக்கு வருவதற்கு வெறும் 150 நாள் வேலை கொடுக்குறேன், நான் வந்தால் 150 நாள் கொடுப்பேன். அதுவும் துரைமுருகன் சொன்னார் 365 நாள் கொடுப்பேன். மொத்த வேலை நாட்களே 254 நாள் தான். அது கூட தெரியாமல் அவர் சொன்னார். சம்பளம் 400 ரூபா கொடுப்போன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அந்த 100 நாள் வேலை திட்டம் தமிழ்நாட்டில் எத்தனை நாள் நடக்குது? 20 நாள், அதிகபட்சம் 40 நாள். மீதி 60 நாள் வேலை கொடுக்க முடியல. ஏன்னா மத்திய அரசாங்கம் குறி போட்டான். நீங்கள் எவ்வளோ ஃபண்டை யூஸ் பண்ணீங்க எங்களுக்கு சொல்லுங்கள், பில்டிங்ஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணீங்க, ஹியூமன் அந்த காம்போனண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய முறைகேடு நடக்குது, நாங்கள் கொடுக்க முடியாது, எங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுங்க, ஆடிட் பண்ணி கொடுங்க, நாங்கள் பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வாங்குற துப்பும் தைரியமும் உங்களுக்கு இல்லை. வெறும் மத்திய அரசு எதிர்ப்பை வச்சு அன்றாட விவசாயிகள் சாப்பிட முடியுமா? அந்த விளைச்சலுக்கான பணத்தை உங்களால் தர முடியுமா? வெறும் எதிர்ப்பு வச்சு எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு தேவை மத்திய அரசினுடைய நிதி இங்கே வரணும். விலைவாசி ஏற்றிட்டே போகிறாங்க. பாலுக்கு விலை ஏற்றிட்டான், 11 முறை ஏற்றிட்டான். கேட்டால் மத்திய அரசு GST ஏற்றிருச்சுங்கிறான். பாலுக்கு GST இல்லைங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத அமைச்சர் தான் பால்வளத்துறை அமைச்சர். அப்போ இந்த அளவுக்கு மக்களை பயமுறுத்தி வச்சுருக்காங்க பிஜேபியை காட்டு. நாங்கள் என்ன சொல்கிறோம்? யார் மேலே இருந்தாலும் மத்திய அரசு இருந்தாலும் அவங்களோட இணக்கமாக போய் திட்டத்தை வாங்குகிறோம். நீ எங்களுக்கு எதிராக போறியா? நாடாளுமன்றத்தை முடக்குகிற தைரியம் கூட எங்களுக்கு இருக்கிறது. 21 நாள் நாடாளுமன்றம் முடங்கி இருந்தது இல்லை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது. அதுதான் அதிமுக. அதனால் இந்த பாட்சா இந்த தடவை பலிக்காது. நிச்சயமாக இந்த போலி ஊடகங்களுடைய பலம், திமுகவினுடைய எந்த தவறையும் வெளிக்கொண்டு வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற ஊடகங்கள் நிச்சயமாக இன்னும் ஓரிரு மாதத்திலே தங்கள் நிலையை மாற்றிக்கொள்கிற சூழல் வரும். போன தடவை பிரசாந்த் கிஷோரை வச்சு 400 கோடி ரூபாயில் பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மக்களினுடைய அந்த கோபத்திற்கு முன்னால் தூள் ஆகும் நிச்சயமாக. அதனால் இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்த வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, இந்த சிலம்பம் சுற்றுறது, இந்த சைக்கிள் ஓட்டுறது, ஜிம்முக்கு போகிற ஸ்டண்ட் எல்லாம் யாரும் ரசிக்கலை. குறிப்பாக படித்தவர்கள்,
பட்டதாரி இளைஞர்கள் அதெல்லாம் ரசிக்கலை. ஏன்னா போன தடவை எலெக்ஷனில் இதெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜியாக பண்ணி மக்களை ஏமாற்றிட்டாங்க. பட் இந்த முறை அண்ணன் எடப்பாடியார் களத்தில் தான் ஒரு பர்ஃபார்மர், நான் ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், எனக்கு மக்கள் பிரச்சனையை அடித்தட்டில் போய் ஆராய முடியும், அதற்கு தீர்வு தர முடியும்னு நிரூபிச்சிருக்கார். இல்லைன்னா அவர் இந்த அளவுக்கு டெப்த்தாக உள்ளே இறங்கி பேச மாட்டார். ஏன்னா இந்த எழுச்சி பயணமே அவர் போகிறது ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற பிரச்சனை, அதற்கு என்ன நான் தீர்வு கொடுக்கணும்னு அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே தான் வர்றாங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக மக்களினுடைய முதல்வராக மீண்டும் எடப்பாடியார் வருவார். படுதோல்வியை சந்தித்து 2011 அந்த வரலாறு ரிப்பீட் ஆகும். எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட ஸ்டாலின் இழப்பார். இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். சரி, இப்போது தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2.2 அறிவிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். வழக்கம் போல முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எதிர்க்கிறோம், கூட்டணி கட்சிகளாம் கூட்டு வச்சு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஆலோசனை கூட நடைபெற்று இருக்கு. ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகலேருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அதிமுகவுடைய அதிகார நிலைப்பாடு அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆதரிப்பது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கீங்களா? 100%. அதாவது வந்துங்க, இது வந்து இன்றைக்கு புதிதாக நடப்பது போன்ற ஸ்பெஷல் அந்த இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது வந்து இது இன்னைக்கு தான் நடக்கிற மாதிரி திமுக அதான் சொல்கிறேனே, அகெயின் மத்திய அரசு எதை செய்தாலும் அது வந்து ஏதோ புதிதாக இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு எதிராக இவர்கள் செய்கிறார்கள்ங்கிற மாதிரி கட்டமைக்கிற நரேட்டிவ். இது பிரசாந்த் கிஷோர் தெரியாமல் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாருங்க. மக்களை தேர்தல் நேரத்தில் ஏமாத்துற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுங்கள், அதை எல்லா யூடியூப் சேனல்லையும் எல்லா மீடியாலையும் வர மாதிரி பண்ணுங்கள். மத்திய அரசு நம்மளை அமுக்குது, திருப்பி பழைய மாதிரி அந்த 1970s 80s மாதிரி திராவிடம் ஆரியம், தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது மாதிரி ஒரு சினாரியோவை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 30th டைம் இது நடக்குது. எங்கே போயிருந்தார் இவர்? 2016 இதே ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் 57.32 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர் இருக்கிறார்கள், எங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு இவர் தானே கேட்கிறாரு. மத்திய அரசிடம் இவர் தான் கேட்கிறார். ஆர்கே நகர் தேர்தலின் போது எஸ்ஐஆர் வேண்டும் என்றே சொன்னவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இது அவர் மறுக்க முடியுமா அவர்னால? அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தா பொதுமக்கள் என்ன மூளை இல்லாதவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க சார். குறிப்பிட்டு சிறுபான்மை வாக்குகள், பெண்கள் வாக்குகள், பட்டியலின பழங்குடியின வாக்குகள் மட்டும் தேடி நீக்குதான் தேர்தல் ஆணையம். தேடி நீக்கணும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குங்க. எங்களுடைய நண்பர் கூட, எங்களுடைய செய்தி தொடர்பாளர் கூட அதே கேள்வி தான் சொல்லியிருந்தார், திரு கோவை சத்தியன் அவர்கள் கூட. அதாவது ஒரு ஜாப்தாவை பார்த்தா இவர் பட்டியலினம், இவர் பழங்குடியினம்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, முஸ்லீம் கூட பெயரில் நம்ம கண்டுபிடிச்சிடறோம், கிறிஸ்டியன்ஸ் கூட கண்டுபிடிச்சிடறோம். எப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கிறத அந்த ஜாப்தாவில் இருக்கிற பெயர் பட்டியலை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எல்லாத்துலேயும் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதில் எல்லாத்துலேயுமே காஸ்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குமா எனக்கு தெரியல. ஸோ இது வந்து மத்திய அரசை குற்றம் சொல்ல வேண்டும், அந்த ஒரே ஒரு நோக்கம்தான் அவங்கள்ட்ட இருக்கே ஒழிய, திரு ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக தேர்தல் நாடகத்தில் இறங்கிட்டார் உள்ள. அதாவது படிப்பறிவு இல்லாத ஏழை எளிய மக்கள், குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும், மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை பிளைண்டாக எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன் இதில். ஏன்னா 3 times அவரே கிளைம் பண்ணுறார். 2016 ஆர்கே நகர் எலெக்ஷன், அகைன் 2017 இவரே தேர்தல் ஆணையத்துக்கே லெட்டர் போட்டுறாரு, நீங்கள் எங்களுக்காக தனியாக ஸ்பெஷல் இது வந்து எங்களுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு போடுறாரு. அப்போ இவங்களுடைய நிலைப்பாடு வந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, மக்கள் தெரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இட்ஸ் குட் டு ஹேப்பன். இவருடைய இரட்டை நிலைப்பாட்டை தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்வு உதவுகிறது தான் என்னுடைய பார்வை. இன்னும் ஒரு படி மேலே போய் பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை நீங்கள் பரிபூர்வமாக நம்புறீங்களா? 100% தேர்தல் ஆணையம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தான் தேர்தல் நடத்துகிறாங்க என்பதில் உறுதியாக இருக்கீங்களா? நிச்சயமாக. திமுகவும் காங்கிரஸும் சொல்கிற மாதிரி அவங்க ஜெயிச்சாங்கன்னா தேர்தல் ஆணையம் நல்ல தேர்தல் ஆணையம், அந்த பேலட் பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், தோத்துட்டா அதில் வந்து எல்லாமே மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஆணையம் ரொம்ப மோசம்னு சொல்கிற அளவுக்கு கீழ்த்தரமான அரசியலை அதிமுக முன்னெடுக்காது. நிச்சயமாக நாங்கள் தேர்தல் ஆணையத்தை முழுமையாக நம்புகிறோம். இந்த எஸ்ஐஆருங்கிறது இட்ஸ் மேண்டேட்ரி. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய தொகுதியிலேயே டபுள் என்ட்ரி வந்து வாக்காளர்கள் நாங்களே எங்களுடைய டீம் வச்சு 12,000 வாக்காளர்கள் இருக்கிறத நாங்களே கலெக்டருக்கு கொடுத்துருக்கோம். கரூர், எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கரூர் கான்ஸ்டியூன்சியில் போலி வாக்காளர்கள் பட்டியலை எங்களுடைய முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்படி எங்களுடைய மாவட்ட செயலாளர்லாம் ஒவ்வொரு இடத்துல எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இது எங்களுடைய வேலை அல்ல, இது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. இது நாங்கள் பண்ண வேலையை இப்போ அஃபிஷியலாக கவர்மெண்ட் பண்ணுது அப்படிங்கிறப்போ இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இந்த வேலையை நீங்கள் பண்ணணும்னு சொல்லி இப்போ ஒரு கமிட்டியே போட்டிருக்காரு. எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் தேர்தல் ஆணையத்துக்கு உதவி புரிகிற மாதிரி இந்த எஸ்ஐஆருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு முழுமையாக 82 கட்சி மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்களை போட்டு வருகிற 2ஆம் தேதி அவர்களுக்கு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். ஏன்னா பிகாஸ் இது மக்கள் சார்ந்த விஷயங்க. வாக்குங்கிறது ஆயுதம், மக்களுக்கான ஆயுதம். அதில் தவறு நடக்கக்கூடாதுங்கிறது ஒரு எடப்பாடியார், அம்மா எம்ஜிஆர் வழியில் வந்தவர் நினைக்கிறார்.
அதுதான் அதிமுகவோட நிலைப்பாடு. இவங்கள மாதிரி தோத்துருவோங்கிற பயத்துல பாஜகவை குற்றம் சொல்றதோ, ஏன்னா இவங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கு நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இப்ப அந்த கள்ள ஓட்டு போடுற ஆட்களை பூரா எடுத்துருவாங்க. திமுக காங்கிரஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து பாஜகவை பார்த்து ஓட் சோரி, நீங்க ஓட்டை திருடிட்டீங்க. ஒன்றும் வேண்டாம் சார், அப்படி எடுத்துடுறாங்கன்னே வச்சுக்குவோம். நமக்கு பெரிய உச்சபட்ச அதிகாரமே இல்லாமல் போயிருமா? சுப்ரீம் கோர்ட்ல எங்கேயோ போய் நம்மளோட ஓட்டை கிளைம் பண்ண முடியாமல் போயிருமா? அட்லீஸ்ட் நம்ம அதை வெளிச்சத்துக்காவது கொண்டு வர முடியுமில்ல. இன்னைக்கு இருக்கிற இந்த மீடியா உலகத்துல, நம்மளுடைய சோஷியல் மீடியா ரீச் இருக்கிற நேரத்துல என்னுடைய ஓட்டு போயிருச்சுன்னு ஒரு 1 லட்சம் பேர் குரல் கொடுத்தாங்கன்னா அந்த தேர்தல் எப்படி மக்கள் செல்லாது இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்லை யாரும். அதனால வந்து இது வந்து முழுக்க இட்ஸ் an எலெக்ஷன் ட்ராமா. இந்த திமுகவுடைய திட்டங்கள், பல திட்டங்கள், ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் பெரிய பட்டியல் போடுறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ திட்டங்களை செயல்படுத்திருக்கோம் தெரியுமா என்று. இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் இப்போ சொல்லுங்க, எல்லா தெரிஞ்சு சொல்லுங்க, சொல்லிடலாம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் நலம் காக்கும் ஸ்டாலின்லேருந்து, இல்லை இல்லம் தேடி கல்வியிலேருந்து, நான் முதல்வன் திட்டத்திலேருந்து, இன்னும் இதெல்லாம் அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, ஃப்ரீ பஸ் பாஸ், இதெல்லாம் தான் எங்களை வந்து மீண்டும் ஆட்சியில் அமர்த்த போகிற திட்டங்கள் என்று சொல்றாங்க. இந்த திட்டங்கள்லாம் அவங்க கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க சொன்னீங்க 1-2 திட்டங்களுக்கு இதெல்லாம் வெற்றி விளம்பரம் அப்படின்னு சொன்னீங்க. மற்ற திட்டங்கள், இந்த நான் முதல்வனையோ இல்லைனா இந்த இல்லம் தேடி கல்வி, இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? சரி, இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது என்னுடைய பர்சனலாக ஆஸ் அன் எஜுகேட்டட் பாலிட்டிஷியனாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, கொரோனா காலத்திலே அதை நீங்கள் முன்னெடுத்து அந்த கொரோனா காலம் முடிந்தவுடன் முடித்திருந்தால் அது ஒரு நேர்மையான முயற்சியாக இருந்திருக்கும். ஏன்னா அன்றைக்கி ஸ்கூலுக்கு போக முடியாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு வாலண்டியரை போட்டு நீங்கள் அங்கே ஒரு டீச்சிங் நடத்துறீங்க, பிள்ளைங்களை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா தட்ஸ் ஃபைன், ஓகே. 500 கோடி ரூபாய் கொரோனா முடிஞ்சு அடுத்த 2 வருஷத்துக்கும் நீங்கள் இல்லம் தேடி கல்வியில் வந்து நான் பட்ஜெட் போட்டு எடுப்பேன் அப்படின்னா, அங்கே இல்லம் தேடி கல்வியிலே சொல்லிக் கொடுக்குற அந்த வாத்தியார்களுக்கு, சோ கால்டு வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸ், ஏதோ முடிச்சவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சம்பளம் கொடுக்கலாம்? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 10,000, ஒரு 5,000, வெறும் 1000 ரூபாய். 500 கோடி பட்ஜெட்டில் போடுறீங்க, அதை சொல்லித்தர வாலண்டியருக்கு வெறும் 1000 ரூபாய். மிச்சம் எங்கே போகுதுன்னு நினைக்கிறேன். மிச்சம் எங்கே போகுது? அதான் நீங்களும் கேட்குறீங்க. அதை தான் நானும் கேட்குறேன். ஏன்னா ஸோ இது எல்லாமே கண் துடைப்புக்கு. அப்போ எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுதான் மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை. அப்புறம் நீ புதிய கல்விக் கொள்கையை எதுக்குறேங்கிறீங்க. ஸோ இல்லம் தேடி கல்வி, இந்த மாநில கல்விக் கொள்கை எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து நாங்கள் மாநில கல்விக் கொள்கையை ஒன்று வகுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்களா? அந்த கல்விக் கொள்கை அமலுக்கு வரலன்னு நினைக்கிறேன். இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுங்களா? வரவே வராது. ஏன்னா இன்னும் 6 மாசத்துல வீட்டுக்கு போயிடுவான் திமுக. மாநில கல்விக் கொள்கை வரவே வராது. ஆனால் எடப்பாடியார் மாதிரி திடமான முடிவு எடுத்திருக்கணுங்க. புதிய கல்விக் கொள்கையை நான் எதிர்க்கிறேன். 20 மினிட்ஸ் அவர் சிஎம்மா இருந்தப்ப நாமக்கல் கவிஞர் மாநில உள்ள போறார், 20 மினிட்ஸ் மீட்டிங்ஸ் மினிஸ்டர்ஸோட வெளியில வந்து நாங்கள் இதை எதிர்க்கிறோம், மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம், இருமொழி கொள்கை தான், இதுல புதிய கல்விக் கொள்கையில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை நாங்கள் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், பட் இருமொழி கொள்கை தான் எங்களுடைய முடிவுன்னு வெளியே போயிட்டு வந்தார். சிலபஸை மாற்றினாங்க, QR கோடு வச்சாங்க, எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் மாற்றினாங்க, 11th 12th 2 பப்ளிக் எக்ஸாம் வச்சாங்க. ஸோ வி ட்ரை டு புட் இன் சம் இனோவேஷன். மாணவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு சேஞ்சை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம். அதில் போய் அரசியல் பண்ண முடியுமா? PM ஸ்ரீ பள்ளிகள் புதிய கல்விக் கொள்கையில் வந்துச்சுன்னா இவங்க தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அரசியலுக்காக ஐயோ நாங்கள் கையெழுத்தே போடலாம், வேணும்னு லெட்டர் எழுதியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை லெட்டர் தூக்கி போடுறான். எப்பா நீ வந்து சைன் பண்ணுறேன், ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி தானேப்பா ஃபண்டு வாங்கினேன், இப்போ ஏன்ப்பா பண்ணுற அப்படின்னா மீதி ஃபண்டை நிறுத்துறான். உடனே அதுலேயும் அரசியல், பாஜக பணம் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ டெஃபினட்டாக இல்லம் தேடி கல்வி என்பது கொரோனா காலத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் அது ஒரு கண்துடைப்பு, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது உண்மை. நலம் காக்கும் ஸ்டாலின் நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இதில் ஏதாவது புதுசுன்னு இருக்கா? அம்மா இருந்தப்ப ஒட்டுமொத்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் மக்கள்கிட்ட கொண்டு போகலையா? அம்மா மருத்துவ முகாம்கள் நடக்கலையா? மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப்ஸ் நடக்கலையா? பேர் மட்டும்தாங்க மாற்றிருக்காங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் என்றாவது ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இப்போ 50-60 ஆண்டு காலமாக இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதிமுக 32 ஆண்டு காலம் ஆட்சி, திமுக ஆட்சி. ஏதாவது ஒரு முதலமைச்சர் தன்னுடைய சொந்த பெயரை அரசினுடைய நிதியிலே நடக்கிற திட்டத்திற்கு வைத்திருக்கிறாரா? எங்கேயாவது நடந்திருக்கா? இந்தியாவில் யாராவது வச்சிருக்காங்களா? அவ்வளோ விளம்பர வெறி. நலம் காக்கும் ஸ்டாலின், நலம் காக்கும் முதல்வர்னு வை, நீ தானே முதல்வர், உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? உங்களுடன் ஸ்டாலின்கிற திட்டத்திற்கு விளம்பரத்திற்கு எவ்வளோ செலவாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சென்னையில் இருக்கிற எல்லா மெட்ரோ ரயில்லையும் அந்த படம் வைக்கணுமா? எல்லா கேபின்லையும், மெட்ரோவில் 5 கேபின் இருக்குன்னா 5 கேபின்ல இருந்த எல்லா படத்தையும் எடுத்துட்டு ஸ்டாலின் முகம் மட்டும் இருக்கு. ட்ரெயினுக்கு வெளியே ஸ்டாலின் முகம், மெட்ரோவுக்கு வெளியே வந்தா ஸ்டாலின் முகம், எல்லா பிரிட்ஜ் பில்லர்லையும் ஸ்டாலின் முகம். கேட்டாங்களா யாராவது? தேவை இருக்கிறவன் தேடி போக போறான். நீ உங்களுடன் ஸ்டாலின் போஸ்டர் போட்டு ரோஸ்டர் கொடுத்துட்டேன்னா அங்க இருக்கிற அதிகாரிகள் விளம்பரப்படுத்த போறாங்க, ஆட்டோ விளம்பரம், நோட்டீஸ் விளம்பரம் பண்ண போறாங்க, மக்கள் வர போறாங்க. இது எதற்காக இந்த பணம்? உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அந்த ஒன்றியங்களுக்கு, யூனியனுக்கோ அந்த முனிசிபாலிட்டிக்கோ கார்பரேஷனுக்கோ இவர்கள் ஏதாவது சிறப்பு நிதி ஒதுக்கி இருக்கிறார்களானா 0. அந்த ஃபண்ட் அந்த முனிசிபாலிட்டியினுடைய
ஜெனரல் ஃபண்ட், அந்த ஊராட்சியினுடைய ஜெனரல் ஃபண்ட், அந்த யூனியனுடைய ஜெனரல் ஃபண்ட், மக்களுக்கு சாக்கடைக்கு லைட்டுக்கு போக வேண்டிய ஃபண்ட் எடுத்து 1 லட்சம் ரூபாயில உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடத்துன்னு சொல்றான். எவ்வளவு கேவலமான விஷயம். நீ விளம்பரத்துக்கு பயன்படுத்திய பணத்தை அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்களுக்கு கொடுத்திருந்தேன்னா அவன் இன்னும் வர்றவனுக்கு சாப்பாடு போட்டிருப்பான், வர்றவனுக்கு ஒரு ஒரு ஃபேன் வச்சிருந்திருப்பாங்க, அங்க ஒரு கம்ப்யூட்டர் 2 கம்ப்யூட்டர் சேர்த்து வச்சு அந்த மனுவை வாங்கியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக விளம்பர அரசாக இருக்குங்க. நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா? சென்னையில நீங்க எல்லாம் சென்னையில இருந்து வந்தீங்க. இவ்வளவு விளம்பரம் தேவையா உங்களுடன் ஸ்டாலினுக்கு? பாலத்துக்கு ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு தூண்லையும் தேவையா? எங்களை சொன்னாங்க ஒரு பக்கம் ஃப்ரண்ட் பேஜ்ல கொடுப்போங்க 7.5 ஒரு ஹிஸ்டாரிக்கல் அனௌன்ஸ்மெண்ட்டுங்க, அதுக்கு கொடுத்ததுக்கு ஸ்டாலின் சொன்னார். அப்ப நலம் காக்கும் ஸ்டாலின்ங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் வாட் ஹேப்பன்ட் இன் அம்மா பீரியட், எடப்பாடி பீரியட். எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆல் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் போய் கிராமத்துல உட்காந்து பார்ப்பாங்க. இது அம்மா போட்ட திட்டம். அம்மா திட்டம் எப்படி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போச்சோ, அம்மா மருத்துவ முகாம்கள் எப்படி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போச்சோ, அதனுடைய காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கரிங் வேலை தான் நலம் காக்கும் ஸ்டாலின். என்ன ஸ்பெஷல்? யாராவது ஒரு மா சுப்பிரமணியனை பேச சொல்லுங்களேன். அவரு தான் சொல்றாரு 2000 அம்மா மினி கிளினிக் வந்து நல்லது இல்லைங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சைதாப்பேட்டை சுடுகாட்டில் வச்சிருந்தாங்க. 1820 டாக்டர் தான் போட்டிருந்தாங்க, 2000 டாக்டர்னு சொல்லி பொய் சொல்றாங்க அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், நானும் ஒரு டாக்டர். 1820 டாக்டர் போட்டான்ல, நீ மீதி ஒரு 180 டாக்டர் போட்டு அதை 2000 நடத்தியிருக்கலாம்ல. ஒரே ஒரு இது சுடுகாட்டில் இருந்துச்சு, ஒத்துக்கிறோம். அப்படி இருந்ததாகவே நிச்சயமா இல்லை, அப்படி இருந்ததாகவே ஒத்துக்கலாம். அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு உனக்கு காமன் சென்ஸ் இல்லையா? அதை வேற ஒரு நல்ல இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு உனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இல்லையா உங்க கவர்மெண்ட்ல? why don't you replace that? மத்திய அரசு வந்து 1 வருஷத்துக்கு அனுமதி கொடுத்தது, நீ தான் 39 பேரை வச்சிருக்கே, நீ தான் மத்திய அரசு எதிர்த்து வால் எடுத்து வீசுறவனாச்சே. ஒரு 4 வருஷத்துக்கு பெர்மிஷன் வாங்க அம்மா மினி கிளினிக்கு, அதையும் மாத்திக்க கருணாநிதி மினி கிளினிக்னு மாத்தி யார் கேட்டா? அதெல்லாம் நீ செஞ்சிருக்கணும். அதனால இவர்கள் ஒட்டுமொத்தமான ஃபெயிலியர் மாடல் அரசு. இந்த அரசு நலம் காக்கும் ஸ்டாலின், இல்லம் தேடி கல்வி சொல்லியாச்சு, உங்களுடன் ஸ்டாலின், நான் முதல்வன் திட்டம் முயற்சி, நல்ல முயற்சி. ஆனால் இவர்கள் அதை விளம்பரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து ஒரு பேர்டனாக மாற்றிருக்காங்க பிள்ளைங்க மேலே. கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ் பிள்ளைங்க மேலே அதை பேர்டனாக மாற்றிருக்காங்க. இவங்க விளம்பரத்துக்கு 1-2 சக்ஸஸ் ஸ்டோரியை மட்டும் சொல்கிறாங்க. உண்மையிலே அது சக்ஸஸ் ஸ்டோரியாக இருந்தால், நான் முதல்வன், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சிவகார்த்திகேயனை வச்சு ஏன் நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்க? சிறந்த ஆசிரியர்கள் பேசணும், சிறந்த கல்வியாளர்கள் இந்த திட்டத்தை பற்றி பேசியிருக்கணும். ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து உங்களுக்கு ப்ரொமோ பண்ணிட்டு இருக்காரு. அதிலே தெரிஞ்சு போச்சு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இவங்க சொல்கிறாங்க வெக்கமே இல்லாமல் அதிகமான உயர்கல்வி நாங்கள் தான், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52.5 நாங்கள் வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாது, 52 வரைக்கும் கொண்டு வந்தது அதிமுக, 0.5 தான் இவர் கொண்டு வந்திருக்காரு. கம்பேர் பண்ணி பார்க்கணும், எவ்வளோ காலேஜஸ் அதிமுக ஆரம்பிச்சது, எவ்வளோ காலேஜஸ் டிஎம்கே ஆரம்பிச்சுன்னு சொல்லி. லா காலேஜ் கேட்குறாரு, காந்தின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் இருந்து அவர் கேட்குறாரு. இவங்க எந்திரிச்சு சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட காசு இல்லை. ஓப்பனாக சட்டமன்றத்தில் நடக்குது. முயற்சி செய்கிறோம், முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் நாங்கள் ட்ரை பண்ணுறோங்கிறது கூட இல்லை, அதெல்லாம் கட்டுறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. ரகுபதி அவர்கள் சொல்லுகிறார், அமைச்சர். அப்போ உங்களுக்கு அந்த இன்டென்ஷனே இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்தணும் இன்டென்ஷன் இல்லை, அதுதான் விஷயம். ஸோ அதனால் நீங்கள் எந்த திட்டத்தை நேம் பண்ணாலும் ஐ கேன் பிளேம் இட். யூ நேம் அ ஸ்கீம், ஐ வில் பிளேம் தட் ஸ்கீம். இல்லை, சட்டமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டை அதிமுக நோக்கி வைக்கிறாங்க திமுக அமைச்சர்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் கடன் அதிகமாக வாங்கியிருக்காங்க பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்க. இந்த பர்சன்டேஜ் ஒரு பேராமீட்டராக எடுத்து நாங்கள் அதிமுகவோட கம்மியான பர்சன்டேஜ் தான் கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுதான் சொன்னேன், பிறவியிலே திருட்டுத்தனம். பிறக்கும் போதே இந்த வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு தான் திமுகவில் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க டியூன் ஆயிடுவாங்க. அமௌண்ட் முக்கியமா, பர்சன்டேஜ் முக்கியமா? அமௌண்ட் தான் முக்கியம். அவ்வளோதான், அதான் பதில். நீ எவ்வளோ கடன் வாங்கியிருக்கங்கிறதா ஐயா நான் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்கேன், அதனால் வட்டி உனக்கு கம்மியாக கொடுக்குறேன்னு சொன்னால் ஏற்றுக்குவானா? அதனால் ஒரு அசிங்கம் அது. அதாவது தங்கம் தென்னரசு போன்ற ஒரு நல்ல பாலிட்டிஷியனை கூட இவங்க இப்படி ஒரு மோசமான பதிலை சொல்ல தூண்டி இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம் தருகிற விஷயம். என்னோட இன்னொரு கேள்விங்க, அவங்க சொன்ன மாதிரி பர்சன்டேஜ்லேயே வாங்கினதாவே இருக்கட்டும், ஓகே, அவங்க வாங்கினது நியாயம்னே வச்சுக்குவோம். எவ்வளோ அசட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க? அந்த பணத்தை வாங்கி நீங்கள் செய்தது என்ன? நீங்கள் முதலீடு செய்தது நான் சொல்லுவேன், 17 மெடிக்கல் காலேஜுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கள் கடன் வாங்கினதில் நாங்கள் பில்டிங்காக வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட மோர் தென் 7 to 10 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைப்பதற்கான அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து அதில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பில்டிங்ஸில் எல்லாமே நம்ம வந்து அசட்டாக பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாமே மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு வேஸ்ட் பண்ணுறது, இந்த ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுக்கு பண்ணுறது, அதில் தான் இவங்க கவனம். ஏன்னா அதெல்லாம் தேர்தல் யுக்தியாக இவங்க பார்க்குறாங்க. அதிமுக அப்படி எப்போவுமே பார்த்ததில்லை. ஒரு விஷயம், ஒரு கடன் ஒன்று வாங்குறோன்னா அந்த அசர்ட் இருந்து மக்களுக்கு நீண்ட காலம் அது பயன் தரும்.
இந்த 17 மெடிக்கல் காலேஜ் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை காலம் எத்தனை பேர்த்துக்கு அது பயன் தரும். அப்படி ஏதாவது ஒரு அசர்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எவ்வளோ பெரிய திட்டம், ஆல்மோஸ்ட் 3/4 நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். அப்போ கடன் வாங்கினது அங்கே போட்டிருக்கோம். எத்தனை விவசாயிகள் அதில் பயன்பெறுவாங்க? ஸோ அந்த அசட் கிரியேஷனுங்கிற அந்த கான்செப்டே இல்லை. பண விரயம், கடன் வாங்க, தேர்தல் நேரத்தில் அதை இலவசங்களாக கொடுத்து விரயம் பண்ண, அப்படி தான் இந்த கடன் தொகை இப்படி ஏறி இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போ கடனே நியாயமாக வாங்கிடக்கூடாதுங்க. அதிமுக ஆட்சியில் 10 வருடத்தில் எந்த ஒரு வரியும் போடலை. வரி இல்லாத பட்ஜெட் மட்டும்தான் போடுவோம். இவர் வந்து கரண்ட் பில்லு 3 தடவை ஏற்றியாச்சு, சொத்துக்கு வரி 6% வருஷம் ஏற்றலான்னு சட்டம் போட்டாச்சு, குப்பைக்கு வரி, தண்ணிக்கு வரி போட்டாச்சு. பத்திரப்பதிவு துறையில் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு லேண்ட் வேல்யூ, கவர்மெண்ட் வேல்யூ வந்து கைட்லைன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. பதிவு செய்கிற கட்டணத்தை அதிகப்படுத்தியாச்சு. டாஸ்மாகுடைய சாராய விலையை கூட ஏற்றியாச்சு. கூடுதலாக 10 ரூபா சேர்த்தும் வாங்கிக்கிறீங்க. கரெக்டாக? அப்போ எவ்வளோ ரெவென்யூ உள்ளே வருது? அதிமுக ஆட்சி இருந்தப்போ இந்த ரெவென்யூலாம் கிடையாது இல்லைங்களா? நோ ஹைக் இன் டாக்ஸஸ், நோ ஹைக் இன் எலக்ட்ரிசிட்டி பில். அப்போ பணம் வருவாய் குறைவாக இருந்த காலத்திலேயே நாங்கள் கம்மியாக வாங்கியிருக்கோம். நீ மக்கள் மீது மொத்த வரிச்சுமையும் சுமத்திட்டு சுதந்திரத்தை வாங்கினதுலேருந்து 2021 வரைக்கும் வாங்கின கடனை நான் 4 வருஷத்தில் வாங்கிட்டு பர்சன்டேஜில் நாங்கள் கொஞ்சம் கம்மி தாங்க அப்படின்னா எப்படி இருக்குது? அதனால் இது வந்து அது எனக்கு வருத்தமே. தங்கம் தென்னரசு அவர்கள் வாயில் அதை சொல்ல வச்சுட்டாங்க. பாவம், ஒரு நல்ல பொலிட்டீஷியன் வந்து இவங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு பயன்படுத்துகிறாங்கங்கிறது தான் விஷயம். ஸோ நிச்சயமாக இது எல்லாமே இவர்கள் பதில் சொல்லுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வெரி சூன் எடப்பாடியாருடைய ஆட்சி அமையும், அம்மாவினுடைய ஆட்சி அமையும், மக்கள் மீண்டும் அவர்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள். சார், சமீபத்தில் நடந்த அந்த கரூர் துயர சம்பவம், இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் அதிமுக தாவேகா கூட்டணி வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்களோ? ஸோ ரொம்ப முனைப்பு காட்டுற மாதிரி இருக்குல்ல. நிறைய ஊடக விவாதங்களாக இருக்கட்டும், இந்த சுற்றுப்பயணங்களே கூட நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நான் தருமபுரின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொதுக்கூட்ட பிரச்சாரத்தில் பேசும்பொழுது சொல்கிறாரு, பாருங்கள் கொடி பறக்குது அப்படின்னு. ஸோ அதிமுக அந்த தாவேகா கூட்டணியை ரொம்ப விரும்புதோ? நான் அதை அப்படி பார்க்கலைங்க. திமுகவை வீழ்த்துவதற்கு இவர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று மக்களும் புதிய தலைமுறை வாக்காளர், இளம் தலைமுறை வாக்காளர்களும் விரும்புகிறாருங்கிறத நான் நினைக்கிறேன். மக்கள் சொல்கிறாங்க, இந்த 2011 மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த திமுகவை எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் மாற்றுங்கப்பா அப்படின்னு பப்ளிக்குடைய பர்செப்ஷன் தான் அப்படி வெளியில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் நாட் ஏடிஎம்கேஸ் இன்டென்ஷன். நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏடிஎம்கேங்கிறது எப்போவுமே தேர்தலுக்காக கூட்டணி அமைக்கிற கட்சி. கொள்கை கூட்டணின்லாம் யாரையும் ஏமாற்ற மாட்டோம். ஐயா, எங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு கொள்கை, எங்களுக்கு ஒரு கொள்கை, தேமுதிகவுக்கு ஒரு கொள்கை, எல்லாத்துக்கும் வேறு வேறு கொள்கை. நம்மளுடைய தேர்தல் எதிரி யாரை நிர்ணயிக்கிறோம்? எப்போவுமே எங்களுக்கு திமுக தான். அவர்களை வீழ்த்துவதற்கு நாங்கள் இன்றைக்கு இவர்களோடு சேர்ந்திருக்கிறோம், இவர்களோடு பயணிக்க போகிறோம். இவர்கள் எங்களுடைய செயல்பாட்டிற்கு எதிராகவோ எங்களுடைய கொள்கைக்கு எதிராகவோ இடையூறாக இருந்தால் யோசிக்காமல் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடுவோம். ஏற்கனவே வந்திருக்கோம் இல்லையா? பாஜகவோடும் இருந்தோம், வந்தோம், உள்ளாட்சியில் சேர முடியலை, சுமூகமாக பிரித்தோம், இப்போ திருப்பி திமுகவை எதிர்ப்பதற்காக சேர்ந்துருக்கிறோம். அது மாதிரி யார் வேண்டுமானாலும் அதிமுகவுடைய தலைமையை ஏற்று வரலாம். நிச்சயமாக மக்கள் வந்து அந்த ஒரு பர்செப்ஷனுக்கு வந்துட்டாங்க. 2011 ஹிஸ்ட்ரி ரிப்பீட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இன்னொரு கட்சியினுடைய கூட்டத்தில் கூட மற்ற தொண்டர்கள் வந்ததாக நீங்கள் காண்பிச்சதை கூட நான் அந்த ஒரு வியூவாக தான் நான் பார்க்குறேன். இப்போ டெஃபினட்டாக திமுகவுக்கு எதிராக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். நான் இன்னுமே திருமாவளவன் போடல் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னும் மற்ற கட்சிகளை திமுகவோட கூட்டணியில் இருப்பவர்கள் கூட ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். திமுகவை தொடர்ந்து நம்பி மக்களிடத்திலே அவர்கள் பெற்றிருக்கிற செல்வாக்கை இழந்து விடக்கூடாது. ஏன்னா திருமாவளவன் அவர்கள்லாம் எவ்வளோ அவருடைய மனநிலை எப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள், ஒரு வழக்கறிஞரை தாக்கின சம்பவம்லாம் ரொம்ப அது ஒரு உதாரணம். ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார் கவின், அவர்களுடைய குடும்பத்தாரை செக்ரட்டரியேட்டுக்கு அழைத்து வந்து ஸ்டாலின் இடத்துல காண்பிக்கிறார். நியாயமாக ஸ்டாலின் அவர்களை அழைத்து கொண்டு அங்கேயே போயிருக்க வேண்டும், கரெக்டுங்களா? ஆனால் இவர் அங்கே அவர்களை கூட்டிகிட்டு வந்து சிஎம்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மரணமடைந்த கள்ளக்குறிச்சியிலே மரணமடைந்த அந்த குடும்பத்தார் அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்த. இல்லை, அதுக்கு திமுக தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு கிரிமினல் வழக்குக்கும் கலாச்சாரம் குடிச்சு இறக்குறதுக்கும் சிஎம் நேரில் போய் பார்க்கணுமா அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. தப்பு சிஎம்மோடது இல்லை, கலாச்சாரத்தை விட்டது சிஎம் தப்பு. அதை விட பெரிய கேவலம் என்ன தெரியுங்களா? முதல் நாள் ஒருத்தன் சாகுறான், அவன் செத்தது வந்து கலாச்சாரத்தினால இல்லைன்னு சொல்லி எஸ்பி, கலெக்டர், அங்கே இருக்க எம்எல்ஏ எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க. தைரியமாக போய் அந்த பையன் அவங்களுடைய சாவில் திருப்பி மீண்டும் கலாச்சாரம் குடிச்சு ஒரு 35 பேர் சாகுறான். எவ்வளோ பெரிய பிளண்டர், கவர்மெண்ட் பிளண்டர் இது.
அதனால தான் இது சரி. இதுக்கு நீங்கள் லேட்டாக வரலாங்க சார். இது வந்து இது ஆக்சிடென்டல் டெத்து நாங்கள் அசியூம் பண்ணுறோம். தெரில, சிபிஐ உள்ளே வந்ததுக்கப்புறம் இது ஆக்சிடென்டல் டெத்தாக உருவாக்கப்பட்ட டெத்தாங்கிறது அவங்க தான் சொல்லணும். பட் வி அசியூம் தட் இட் இஸ் அன் ஆக்சிடென்டல் டெத்து. அதுக்கு நீங்கள் நாளைக்கு காலையில் லேட்டாக கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். கள்ளக்குறிச்சி மரணம், த நெக்ஸ்ட் மினிட் நீ அங்கே போய் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கணும் நீங்கள். அதுதான் விஷயம். நியாயமாக திருமாவளவன் அவர்கள் கூட்டணி விட்டே வெளியே வந்திருக்கணும். மதுவிலக்கு மாநாடெல்லாம் நடத்தினவர் கொந்தளிச்சிருந்திருக்கணும். ஆக்சுவலாக அதெல்லாம் நடக்கல. திண்டுக்கல் பொதுக்கூட்ட பிரச்சாரத்தில் இபிஎஸ் அவர்கள் பேசும்பொழுது தேவர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடாரு அப்படின்னா, மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் அவர்களுடைய பேரை சூட்டணும் அப்படின்னு. யாருமே எந்த பொலிட்டிஷியனுமே தொடாத ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை இபிஎஸ் அவர்கள் இந்த தேர்தல் டயத்தில் தொடுறது அப்படிங்கிறது ஒரு சரியான முறைன்னு நினைக்கிறீங்களா? சரி, இது அதிமுக என்பது மதங்களையும் ஜாதிகளையும் கடந்த இயக்கம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதுதான் எம்ஜிஆர் நமக்கு விட்டு சென்ற இது. தேவர் அவர்களே நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாம் வந்து நம்ம ஒரு 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 ஜாதியினுடைய தலைவராக ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே எப்போவுமே அடைக்கக்கூடாது. ஒரு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் என் இரு கண்களாக போற்றுகிறேன்னு சொல்லுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோடு மிகப்பெரிய நெருக்கத்தை காட்டியவர். அவருடைய புகழை இந்தியாவில் உலகம் முழுக்கும் கொண்டு சென்ற ஒரு மகத்தான தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நீங்கள் அவரை வந்து ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக ஏன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடைக்கிறீங்க? அதிமுக இன்னைக்கு அவருக்கு பாரத ரத்னா வேணுங்கிறது மட்டும் புது முயற்சி இல்லைங்க. நீங்கள் அவர் வந்து இன்னைக்கு வந்து முதல்ல தேவர் ஜெயந்தியை அரசு விழாவாக அறிவித்தது அதிமுக. அவருடைய சிலைக்கு தங்க கவசம் கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு அவர்கள் வழியிலே அந்த எடப்பாடியார் அவர்கள் அந்த தெய்வ திருமகனாருடைய புகழை பறைசாற்ற வேண்டும், அவருக்கு ஒரு கௌரவம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பாரத ரத்னா விருது. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்கள் எல்லாம் போய் அறிவிக்கலையே. திண்டுக்கல் சின்னாலப்பட்டியில் அறிவிச்சாருங்க. அங்கே ஒன்றும் பெரிய தேவர் சமுதாய மக்களை கவர்வதற்காக அப்படிலாம் சொல்ல. இது வந்து அதிமுக எப்பொழுதுமே தேவர் திருமகனார் அவர்களுக்கு அவரை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, ஒடுக்கப்பட்ட அவர் சமுதாயத்திற்காக குரல் கொடுத்து அவருடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மகத்தான தலைவர். அந்த தலைவரை பெருமைப்படுத்துறதுக்காக செஞ்சு அது ஒரு சமுதாயம். அதே போல தான் இன்னைக்கு பல்வேறு மதத்தை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களை கௌரவிப்பதற்கு அதிமுக எப்பொழுதுமே தயங்கியதில்லை. இல்லை, ஏன்னா அந்த மதுரை விமான நிலையத்திற்கு வந்து அதிகமாக நிலம் கொடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு சமூகம் வந்து அந்த நிலத்துக்கான அந்த உரிமையை கோரும்பொழுது இன்னொருத்தவங்களுடைய பேர் வைக்கும்பொழுது அந்த சமூக மக்கள் வந்து அதிருப்தி அடைய மாட்டாங்களா? ஸோ இது வந்து எலெக்ஷனில் எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன். இது வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸே அங்கே வந்து இல்லை. சரி, அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கு அவர்களுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னபோது அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் தான் அவர்களுக்கு அந்த தேவேந்திர வேளாளர் அந்த பெயரை வேணும்னு கேட்டப்போ நம்ம தானே குரல் கொடுத்தோம். ஸோ இதில் அரசியலுக்குள்ள இது அரசியல் செய்வதற்கோ ஜாதியை கொண்டு வருவதற்கோ இதில் வேலையே இல்லை. இது எல்லாருக்கும் உண்டு. ஒரு தரப்பு அது வேணும்னா அது முடிவெடுக்கிற இடம் ஒன்று இருக்கிறது, முடிவெடுக்கிற அதிகாரம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அவங்க முடிவெடுப்பாங்க. நிச்சயமாக யாரையும் காயப்படுத்தியோ யாரையும் பெருமைப்படுத்தியோ அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஒரு நாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற தலைவர்கள் அவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதிமுக அவர்களுக்கு மரியாதை செய்யும். எம்மதமும் சம்மதம் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் உயர்த்தி பிடிக்கிற இயக்கம் அதிமுக. இன்னைக்கு அநேக தலைவர்கள் நீங்கள் சொல்லுகிற அந்த சமுதாயத்திலிருந்து எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு சகோதரியை அம்மாவுடைய அமைச்சரவையிலே மிக குறைந்த வயதிலே வைத்து அழகு பார்த்தது இயக்கம். அதே ஆதிதிராவிட நலத்துறையின் அமைச்சர் சகோதரி ராஜலட்சுமி அவர்கள் அங்கே இருந்தாங்க. அதனால் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து அதை திங்க் பண்ணவே வேண்டியதில்லை. ஏடிஎம்கே இஸ் அ பார்ட்டி ஃபார் ஆல். ஓகே, இல்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்துக்கு பிறகாக முக்குளத்தூர் சமுதாய வாக்குகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிமுக வந்து நகர்றதை பார்க்க முடியுது. அதனால தான் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னொரு தரப்பு மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறேன்? இது சில துரோகிகள் அதிமுகவால் உயர்வு பெற்று அதிமுகவால் வாழ்க்கை பெற்ற சில துரோகிகள் செய்திருக்கிற சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சிக்கு விடை வருகிற தேர்தலில் தெரியும். துரோகிகள் யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ அவங்கெல்லாம் இன்றைக்கு அரசியல் அனாதைகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த நிலை மாறி ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து சமுதாயம் அனைத்து மதத்திற்கான தலைவர் என்பதை அவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது திண்டுக்கலுக்கு அந்த பக்கம் கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? எழுச்சி பயணத்தில் ஏதாவது யாரும் வருத்தப்பட்டு யாரும் வராமல் இருந்தாங்களா? இல்லை, எல்லோருமே வந்திருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவர்களுக்கு தனக்கு நிகரான முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருக்கிற இயக்கம் அதிமுக. ஓகே சார், நாங்கள் பேசு தமிழா பேசு சார்பாக
நிறைய தொகுதிகளில் மக்கள் கருத்து எடுக்கிறோம். அதில் ஒரு கேள்வி கேட்போம், திமுக அரசின் செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கு மக்கள் யோசிக்காமல் சொல்கிற கருத்து என்னென்னா, புது திட்டங்கள் எதுவும் கொண்டு வர வேண்டாம், ஆனால் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததை நிறுத்தாமல் இருந்தாலே போதும், நிறைய திட்டங்கள் நல்ல திட்டங்கள் இப்போ எங்களுக்கு கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களுக்கே எவ்வளோ தெரியுது அப்படின்னா, நீங்கள் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க, அதிமுக ஆட்சியில் இதை செய்தோம், அதை திமுக செய்யலை, இது மக்களுக்கு பயனடைஞ்சாங்க, ஆனால் இதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு சில திட்டங்களை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? நிச்சயம். அதாவது நான் அஸ் அ ப்ரௌட் ஏடிஎம்கே கேடர் நான் எப்போவுமே சொல்லுவேன். என்ன ரீசன்னா, எம்ஜிஆர், அம்மா, இன்னைக்கு எடப்பாடியார். அதுவும் குறிப்பாக எம்ஜிஆர் அம்மாவுக்கு அடுத்து எடப்பாடியார் இருந்து ஒரு சாதாரண ஒரு நிலையில் ஒரு கிளை செயலாளராக இருந்து இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உயர்ந்தவருடைய ஆட்சியிலையும் நான் சட்டமன்ற உறுப்பினராக அந்த அவைக்குள்ளே இருந்தேங்கிற அடிப்படையில் சொல்கிறது. எம்ஜிஆர்னா அது மக்களாட்சினா என்னன்னு ப்ரூவ் பண்ணார். அவருக்கு கிடைத்த அதிகாரத்தை மக்களுக்கு பயன்பட வருவதில் நான் எப்படி ஆட்சி செய்வேன் என்று அண்ணா போட்ட அந்த கொள்கை, வகுத்த கொள்கைப்படி ஆட்சி செய்து காமிச்சார். ஸோ மீனிங் ஃபார் மக்களாட்சி என்ன, எம்ஜிஆர் ஆட்சி எடுத்து பாருங்கள். அதே புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வந்ததுக்கப்புறம் அடித்தட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். ஒரு டிஸ்கிரிப்பன்சி, அந்த சமத்துவங்கிறது இருக்கணும். அதை நான் எப்படி செய்ய போகிறேன், எனக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள் மூலமாக அதை நான் நலத்திட்டங்கள் மூலமாக அதை நான் சரி செய்ய போகிறேன். நலத்திட்டங்கள் நிறைந்த ஆட்சி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி. ஆனால் எடப்பாடியார் எப்படின்னா, மக்களாட்சியும் நலத்திட்டங்கள் இருந்த ஆட்சியும் ஒன்றாக கொடுக்கறது தான் எடப்பாடியாருடைய பிளான். ஸோ அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே எங்கே ஃபோக்கஸ் ஆகும், ஒரு ஸ்கீம் எஜுகேஷனை கொடுக்கும், ஒரு ஸ்கீம் அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை உயர்த்தும், ஒரு ஸ்கீம் அவங்களுடைய அன்றாட பொருளாதாரத்தை சரி செய்யும், ஒரு ஸ்கீம் அவங்களுடைய ஹெல்த்தை சரி பண்ணும், ஒரு ஸ்கீம் அவங்களோட ஷெல்டரை சரி பண்ணும். இப்படி அந்த அடித்தட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் அத்தனையும் இந்த திட்டங்கள் செயல்படும். திமுக மாதிரி தேர்தலுக்காக திட்டங்கள் தருகிற இயக்கம் அல்ல அதிமுக, தலைவர்கள் அல்ல எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடியார் அவர்கள். மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக அந்த திட்டங்களை கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆஸ் அ டாக்டராக நான் ஃபீல் பண்ணுறது, லிட்டரலாக திரு மா சுப்பிரமணியம், ஸ்டாலின், உதயநிதி இவங்க மேலே நான் கோவப்படுற விஷயம் என்னென்னா, அம்மா மினி கிளினிக்குகளை அவங்க நிறுத்தினது. என்ன முக்கியமான விஷயம்னா, அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு 8 கிலோமீட்டருக்கு ஒரு ஹெல்த் செட்டப் இருக்கும். ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் ஒரு ஜிஹெச்ஓ, ஒரு ஹெச்எஸ்சியோ, ஒரு பிஹெச்சியோ இருக்கும். இந்த 8 கிலோமீட்டருங்கிறது தூரம், அதுக்கு இடையில வசிக்கிற மக்களுக்கு அந்த ஆக்சஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ ஹெல்த் கேரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அதை எவ்ரி 4 கிலோமீட்டருக்கு ஒரு ஹெல்த் இன்ஃப்ரா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அம்மா மினி கிளினிக் உருவாக்கப்பட்டது. ஸோ 2000 அம்மா மினி கிளினிக் பிளேஸ்ட் ஈவன்லி அட் ரிமோட் ஏரியாஸ். நீங்கள் நாட் ஆன் த சென்டர் ஆஃப் த சிட்டி, ஹார்ட் ஆஃப் த டவுன் அப்படியெல்லாம் கிடையாது. எங்கெல்லாம் அந்த கேப் இருக்கும், அந்த 8 கிலோமீட்டர் கேப் ஸ்பேன், எங்கெல்லாம் ஹில்லி ஏரியாஸ் இருக்கும், அப்போ மக்களுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் ஒருத்தர் ட்ராவல் பண்ணணும், ஒரு அரை மணி நேரத்தை தாண்டி ஒருத்தர் பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு மெடிக்கல் இதுக்கு, அந்த இடங்களில் சூஸ் பண்ணி போட்டோம். அப்போ 2000 அம்மா மினி கிளினிக்குமே நம்மளுடைய ஹெல்த் இன்ஃப்ராவை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு டாக்டர், ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், ஒரு லேப் டெக்னீஷியன், ஒரு அசிஸ்டன்ட் சொல்லி காலையில் சாயந்தரம் 2 வேலையும், காலையில் நீ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிடலாம், ஈவினிங் நீ வேலை முடிச்சு வந்தாலும் வைத்தியம் பார்க்கலாம். இந்த சிஸ்டம் இந்தியாவிலே எங்கேயுமே இல்லை. இன்ஃபேக்ட் எடப்பாடியார் போட்டதுக்கு அப்புறம் தான் டெல்லியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டம். என்னென்னா, எப்போவுமே மெடிக்கலில் ஏர்லி டயக்னோசிஸ் தான் பெட்டருங்க. இப்போ கோவிட் நேரத்தில் இந்த அம்மா மினி கிளினிக்கில் தான் எங்களுக்கு ஏர்லியராக பேஷண்ட்ஸை பிக்கப் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தது. பேஷண்ட்ஸை அதாவது அவங்களுடைய மேப் பண்ணி எங்கெல்லாம் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த கோவிட் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடத்துக்கும் பரவிடும். ஸோ அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இவங்களெல்லாம் மேப் பண்ணி ஐசோலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க நிறுத்தினதன் விளைவாக இன்றைக்கி இவங்க ஒரு மிகப்பெரிய பிளண்டர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை டயபெட்டிஸ்னுடைய ஹப்பா, ஹைப்பர் டென்ஷனுடைய ஹப்பாக மாற்றிட்டாங்க. ஏன்னா ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் பிஹெச்சிலையும் அம்மா மினி கிளினிக்லையும் நடந்துகிட்டு இருந்தது. யார் வந்தாலும் அங்கே உடனடியாக ஒரு பிளட் செக்அப் பண்ணுவாங்க, அங்கே டாக்டர் இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ இந்த மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஜரியான திட்டங்க. 3 கோடி பேரை பார்த்துட்டோன்னு மா சுப்பிரமணியம் சொல்கிறார். நான் ஐ சேலஞ்ச் மா சுப்பிரமணியம், அவருக்கு அந்த லைன் லிஸ்ட்டை கொடுக்க முடியுமா? அந்த 3 கோடி பேர், இந்த நபரை இந்த நாள் நான் பார்த்தேன், ராமசாமி, குப்புசாமி, சுப்பிரமணியன், அவர் எல்லா ஊர்லேயும் கொடுக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா இட் இஸ் அ டூப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஒரு ராமசாமியை 3 வெப்சைட்டில் ஏற்றிருப்பாங்க, ஊர்லேயே இல்லாத குப்புசாமியை 2 தடவை ஏற்றிருப்பாங்க. இட்ஸ் ஆல் டார்கெட் பேஸ்ட். இந்த திட்டம் சக்ஸஸ்ன்னு மக்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக ஃபேக் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணி 3 கோடி பேருன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குற ஒரே கேள்வி அதுதான், மக்களை தேடி மருத்துவம், ரைட், எத்தனை டாக்டர் அதில் போகிறாங்க? ஸ்டாலின் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும்போது மட்டும் ஒரு டாக்டர் ஸ்டெத்து போட்டு நிற்பார்.
ஏன் மக்களை தேடி மருத்துவத்தில் டாக்டரை டெபியூட் பண்ணல? நீங்கள் மக்கள் வீட்டுக்கு போகிறீங்க, மருத்துவம் போகுதுன்னா மெடிக்கல் டாக்டர் ஃபஸ்ட்டு போகணும். இப்போ யார் போகிறான்னு சொல்கிறேன், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் HI போவார் ஒரு நாள். 12ஆம் கிளாஸ் படித்த ஒரு வாலண்டியர் போவாங்க, ஒரு நாள் ஸ்டாஃப் நர்ஸ் போவாங்க. இதில் என்ன பெரிய கொடுமை, ஏன் டயபெட்டிஸ் ஹப் ஹைப்பர் டென்ஷன் ஹப்னா 2 மாதத்திற்கான மாத்திரையை மொத்தமாக கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த நிகழ்வுக்கு முன்னாடி எடப்பாடியார் ஆட்சி, அம்மா ஆட்சி, இதுக்கு முன்னாடி கர்நாடக ஆட்சியோட PHCயில் என்ன பர்பஸ், மாதம் ஒரு முறை டாக்டரை பார்க்கணும், மாதம் ஒரு முறை ஹி வில் செக் யுவர் BP அண்ட் சுகர், மாத்திரை சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2 months 3 months பேஷண்ட் ஆர் ஸ்டேயிங் இன், அங்கேயே வீட்டிலே இருக்காங்க. நான் தான் பார்த்துட்டேன் அவங்கள, MKTயில் வந்து பார்த்துட்டாங்க என்னைய, மக்களை தேடி மருத்துவத்தில் பார்த்துட்டாங்க என்னைய. ஸோ அதனால நான் போக வேண்டியது இல்லைன்னு ரிலக்டன்ட் ஆகிட்டாங்க மக்கள். ஸோ அது ஒரு பெரிய பிளண்டர். 2வது ரொம்ப 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 சென்சிட்டிவான விஷயம், யங்ஸ்டர்ஸுக்கு லேப்டாப்பை டினை பண்ணுது. வெரி வெரி வெரி, அதாவதுங்க, அதான் நான் சொல்கிறேங்க, அதிமுக தேர்தலுக்கான இயக்கம் அல்ல, அடுத்த தலைமுறையை உயர்த்துவதற்கான இயக்கம். நாங்கள் தேர்தலுக்காக லேப்டாப் கொடுத்துருந்தா யாரும் கொடுத்துருக்கணும்? இன்றைக்கி ஸ்டாலின் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு துரைமுருகன் ஐயாவுடைய பையனை வச்சு நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டுக்குங்க, செல்ஃபோனை ரீசார்ஜ் பண்ணி லவரோட பேசுங்கன்னு எகத்தாளமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை பண்ணியிருப்போம். ஆனால் அதிமுக 10ஆம் வகுப்பு முடித்த மாணவன் கையில் லேப்டாப் கொடுத்துச்சு. அவனுக்கு ஓட்டு கிடையாது, அவன் இப்போ இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகணும். அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், லேர்னிங், டீச்சர் நடத்துறதை தாண்டி அவன் யூடியூப்பில் எல்லாமே லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லேப்டாப் கொடுத்தோம். த காம்படிஷன் விச் எக்ஸிஸ்ட் அவுட் சைட் த ஸ்கூல், அவுட் சைட் த காலேஜ் இஸ் ஹியூஜ். ஒரு கான்வென்ட்டில் படித்த பையனும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையனும் போட்டி போடணும், TNPSCக்காக இருக்காலும் UPSCக்காக இருக்காலும் நீட்டுக்காக இருந்தாலும். ஸோ இந்த ஒரு ஆயுதத்தை நீ கையில் வச்சுக்க, என்டையர் வேர்ல்டு உன் விரலில் நான் கொடுத்துட்றேன், நீ பொழைச்சிக்கோ. கல்விதான் உன்னை உயர்த்தும்னு அம்மா கொடுத்த திட்டம். எத்தனை லட்சம் லேப்டாப் கொடுத்தோம்? அது எப்படிங்க அதிமுக அரசு கம்மியான கடன், அதாவது அவங்க இந்த ஃபினான்ஷியல் இதில் வந்து ஒரு 2-3 லட்சம் கோடி தான் வாங்கியும் போதே எங்களால் லேப்டாப் கொடுக்க முடியுது. நீ இப்போ சுதந்திரம் அடைஞ்ச நாள்லேருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கிய கடனை நீ 4 வருஷத்தில் வாங்கி வச்சுருக்க. ஆல்மோஸ்ட் 5 lakh crores நீ வாங்கியிருக்க. உன்னால் ஏன் இந்த லேப்டாப் கொடுக்க முடியல? எவ்வளோ பெரிய துரோகம் இளைஞர்களுக்கு, அதுவும் அடித்தட்டில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இழைத்திருக்கிற துரோகம் இல்லையா? ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு அதாவது UPSC பாஸ் பண்ணாங்க. அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை, அம்மா கொடுத்த லேப்டாப் தான். ஐ ஹர்ட் இட். அதில் நான் ஆடியோஸ் கேட்டு அப்படி தான் நான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு துரோகத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப பேத்தட்டிக்காக ட்ராஜடியான விஷயம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வருஷம் கொடுக்குற விளக்கம் தான். ஆர்டர் போட்டிருக்கோம், ஸ்டாக் இல்லை, சிப்பு ரெடி ஆகலை, டெண்டர் விடலை, இல்லை நாங்கள் லேப்டாப் பதிலாக டேப் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். 4 வருஷமும் வாய் கூசாமல் 4 டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் கொடுத்தாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து டெஃபினட்டாக தே ஆர் அப்செட்டுங்க. ஆனால் நீங்கள் எடப்பாடியார் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த லேப்டாப் கொடுத்துருக்காரு, கொரோனா நேரத்தில் கிளாஸுக்கு போக முடியல, உடனே 2 GB டேட்டா ஃபார் 3 months நீங்கள் வச்சுக்கோங்க, வீட்டிலே உட்காருங்க, டேட்டா யூஸ் பண்ணுங்கள், ஆல் பாஸ். அது சரியாக தப்பா அப்புறம், என் பையனால் படிக்க முடியல, அவனுக்கு காலேஜ் போக முடியல, ஒரு ஆல் பாஸ் நான் அட்டம் பண்ணுறேன், அவன் அங்கேயே லேர்ன் பண்ணட்டும். 2 GB ஸ்கூல் சில்ட்ரன் கல்வி தொலைக்காட்சின்னு ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிச்சோம். அந்த தொலைக்காட்சியில் நீங்கள் பாடம் எடுத்துக்கங்க. டீச்சர்ஸ் வீட்டில் இருந்து பாடம் எடுப்பாங்க, அதை லைவாக பிள்ளைங்க வீட்டிலேருந்து ஃபோனில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு கிடச்சோ. அப்போ லேப்டாப்பை டினை பண்ணுறீங்க. இந்த பணமே தாலிக்கு தங்கமே பார்த்தீங்கன்னா சார், எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, இன்றைக்கி இந்த 1000 ரூபா எல்லாத்துக்கும் கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாத்துக்கும் இந்த 1000 போகுது இல்லைங்களா? இது என்னென்னா, தமிழ்நாட்டு வளத்தை சுரண்டுவதற்கு ஸ்டாலின் நேரடியாக மக்கள் வரி பணத்தை லஞ்சமாக கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 1000 வச்சுட்டு எல்லா தவறும் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தாலிக்கு தங்கத்தை நிறுத்துறீங்க, அது வந்து இட் இஸ் நாட் அ வெல்ஃபேர் ஸ்கீம், இட்ஸ் அ ஸ்கீம் விச் மேக்ஸ் ஃபீமேல் சில்ட்ரன் ஸ்டடி. பெண் குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு, அவரவர் பெற்றோரை ஊக்குவிப்பதற்காக அம்மா கொடுத்த திட்டம். அப்போ அந்த பிள்ளைங்க வந்து காலேஜ் போயிட்டா தங்கம் ப்ளஸ் பணம், 10th முடிச்சிட்டா தங்கம் ப்ளஸ் பணம். ஸோ இட் இஸ் மோட்டிவேட்டிங், பெண் கல்வியை ஊக்குவிக்கிற விஷயம். அதை நிறுத்திட்டீங்க. இன்றைக்கி தங்கம் என்ன விலை? 1 லட்சம் ரூபாய். நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? 1000னா 3 வருஷத்துக்கு 36,000 ரூபா. படித்தா ஒரு பிள்ளை காலேஜ் படித்தா 1 பவுன் தங்கம் 50,000 பணம். இப்போ 1.5 லட்ச ரூபா ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு. இவர் 36,000 ரூபாயை பிரித்து கொடுத்துட்டு பெண்களை கேலி செய்து விட்டு ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டுக்குங்க, ஃபோனில் பேசுங்கன்னு கேலி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அவங்களோட எஜுகேஷனை கேள்விக்குறியாக்கியிருக்காங்க. ஸோ இவங்க நிறுத்தின திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திட்டங்களை நிறுத்தியிருக்காங்க. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ இந்த 1000 rupees கிடைக்கிறதுனா அதை குறையா சொல்லலை, ஏதோ எனிதிங் இஸ் பெனிஃபிஷியல், அது அவங்களுக்கு பயன்படட்டும், நல்லா வரணுங்கிற சொல்லலாம். பட் இந்த மாதிரி மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை
சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய திட்டங்களை நிறுத்தக்கூடாது. அதனால எடப்பாடியார் இப்போ எழுச்சி பயணத்தில் அறிவிச்சிருக்கார், எந்த தடை வந்தாலும் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் வரும். கூடுதலாக மணப்பெண்ணுக்கு பட்டு புடவையும் பட்டு வேஷ்டியும் சேர்த்தே வழங்குவோம். இந்த திட்டம் எப்போவுமே இது போக விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது 2-3 முக்கியமான விஷயங்கள் இந்த இது. ரெண்டாவது காவலன் ஆப்புங்க. பெண்கள் சேஃப்டிக்காக எடப்பாடியார் ஆரம்பித்த அந்த காவலன் ஆப்பை கூட இவங்க அதை பேர் மாற்றி இப்போ அதை வந்து ப்ரொபகண்டா பண்ணாமல் கிடப்பில் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியார் சிஎம்மாக இருந்தப்போ எல்லா போலீஸும் இந்த நேத்ராஜ் காலேஜாக இருக்கட்டும், சென்னையில் இருக்கிற காலேஜ், எல்லா ஊர்லேயும் காலேஜஸ் வாசலில் கான்ஸ்டபிள்ஸ் அந்த பெண் காவலர்கள்லாம் போய் அந்த பிள்ளைங்களை நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, எமர்ஜென்சினா SOS பட்டன் அமுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருந்தது. ஸோ இப்போ அந்த காவலன் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு பேர் மாற்றிருக்காங்க, பட் வெளிச்சத்துக்கு வருதா கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க. ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.